கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் மீது நாம் எல்லா நேரத்திலும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எந்த காலத்திலே நாம் நம்பிக்கையாக இருப்பது என்றால், தாவீது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறாரே, அதே வண்ணமாக அது வாழ்ந்திருக்கிற காலமாக இருந்தாலும் தாழ்ந்திருக்கிற காலமாக இருந்தாலும், அது கடினமான ஒரு பாதைக்குள்ளாக நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்பமாகவும் கடந்து செல்லுகின்ற ஒரு நிலை இருந்தால் கூட, அந்த நேரத்தில் நாம் கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் தாங்கொண்ணா துயரத்தை நாம் சந்திக்கும் பொழுது உள்ளம் சோர்ந்து போய் கடவுள் நம்மை மறந்து விட்டார், கைவிட்டு விட்டார் என்ற எண்ணம் நமக்கு எழக்கூடும். அப்படிப்பட்ட எண்ணம் என்பது ஏதோ புதிதாக நமக்கு மட்டும் தோன்றுகிறது. காரணம், நாம் அவ்வளவு விசுவாசத்தில் வல்லவர்களாகவோ நீதிமான்களாகவோ இல்லாததினால்தான் இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது என்று பிசாசானவன் இரண்டாவதான ஒரு தாட்டாக எண்ணமாக நமக்குள்ளாக கொண்டு வந்து திணித்து இன்னும் நம்முடைய உள்ளத்தை சோர்வடைய செய்வார். ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது பல பரிசுத்தவான்கள் சோதனையின் காலத்தில், பாடுகளின் காலத்தில், அவர்கள் கடந்து செல்லுகின்ற கடினமான பாதையில் அவர்கள் மிகவும் சோர்வுற்று கடவுளை நோக்கி அவர்கள் எதிர்மறையாக பேசினதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்றால், நாம் கடவுளை சார்ந்து கடவுளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இவ்விதமாய் வந்திருக்கிறதே என்பதனுடைய ஆதங்கம் தானே தவிர, அது கடவுளுடைய பார்வையில் ஒரு நாளும் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக பாவமாக இருக்காது. ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும் பொழுது கூட நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்ய வேண்டும்? கடவுளை விட்டு ஒரு நாளும் விலக்கி பிற மனிதர்கள் மீதோ அல்லது நமக்கு இருக்கிறதான உலக பிரகாரமான வசதி வாய்ப்புகள் மீதோ வைத்துவிடவே கூடாது. காரணம் என்ன? அவைகளெல்லாம் ஒரு நாள் மாறக்கூடும். கடவுள் எந்நாளும் மாறாதவராக, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளிலே இம்மி அளவு கூட பிசகுகிற ஆண்டவர் அல்ல. சொன்னதை அப்படியே செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே ஒருவரையும் விருதாவாக நான் அழைக்கவில்லை என்று சொன்ன கடவுள் நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார் என்றால், ஒரு நோக்கத்தோடு கூட கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மகளை நான் அழைக்கின்றேன், இந்த குறிப்பிட்ட குடும்பத்தை நான் தெரிந்து கொள்கிறேன், இந்த மகனை நான் அழைக்கின்றேன், எதிர்காலத்தில் இவர்களுக்கென்று இதை செய்ய போகிறேன், இவர்களை கொண்டு நான் இதை செய்ய போகிறேன் என்று ஏற்கனவே தீர்மானித்து தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பு ஒரு நாளும் மாறுவதில்லை. அவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறபடினாலே அவர் அப்படியே செய்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் இங்கே கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், அப்படி கடவுளை நம்புகிறவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்கள் வைக்கப்படுவார்கள். உயர்வான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும், மேன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆசீர்வாதமான மன நிறைவான, எல்லாருக்கும் முன்பதாக நம்மை ஆண்டவர் உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தி வைக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். கடவுளை நோக்கி பார்ப்பதிலும் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையிலும் ஒரு நாளும் நாம் பிசகி போக வேண்டாம், வழி விலகப் போக வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், என்னை நம்பி இருக்கிறவர்களை நான் 1000 தலைமுறை மட்டும்
நான் ஆசீர்வதிக்கின்ற கடவுள் என்று சொல்லி. ஆம், இன்றைக்கு நீங்கள் நம்புகிறீர்கள். நாளைக்கு அந்த நம்பிக்கை உங்கள் பிள்ளைகள் மீது ஆசீர்வாதமாய் மாறும். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளை நன்றாக படிக்காத ஒரு பிள்ளையாக இருக்கலாம், அல்லது அவனுடைய எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கின்ற நிலைமை இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளை பற்றி கொண்டபடினாலே கடவுள் உங்களுடைய அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை கனப்படுத்தி அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் தம் வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவருடைய சந்ததியின் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். தொடர்ந்து இந்த கடவுளை பற்றி கொள்வோம். கடவுள் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.